அன்னை தமிழ் காக்க இந்தி திணிப்பை எதிர்த்து களம் கண்ட மொழிப்போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் காலையில் வீர வணக்கம் செலுத்தி மாலையில் காஞ்சியில் வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். தலைவரோடு இளம் தலைவர் அவர்களும் கழக மூத்த முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள். கழக மாணவர் அணி தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்லும், தீ பரவட்டும். அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி ஆண்டுதோறும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தங்கள் உயிரையே விலையாக கொடுத்து அன்னை தமிழை காத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஜனவரி 25ஆம் நாளை மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாளாக அனுஷ்டித்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் ஜனவரி 25ஆம் நாள் தமிழ்நாடு தழுவிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர்களின் சார்பாக மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. எதற்காக இந்த மொழிப்போர் நடைபெற்றது என்பது குறித்து பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை சொல்வார்கள். பொதுவாக இந்தி என்கிற ஒரு மொழி மீது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது என்று கூட பிரச்சாரம் செய்யப்படும். ஆனால் உண்மையை நீங்கள் ஊன்று கவனித்தால் இந்தி என்கிற மொழிக்கு எதிரானதல்ல திமுக, இந்தி திணிப்புக்குத்தான் எதிரானது. அதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். 1916 தமிழ்நாடு முழுவதும் தட்சிண பாரத் இந்தி பிரச்சார சபா என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பின் மூலமாக விரும்புகிறவர் யார் வேண்டுமானாலும் இந்தியை கற்றுக்கொள்ளலாம். இப்போது கூட நீங்க தமிழ்நாட்டில் பல்வேறு தெருக்களில் நீங்க அந்த விளம்பர பலகையை பார்க்க முடியும். தட்சிண பாரத் பிரச்சார சபா என்கிற பெயரில் பிராத்மிக்ல இருந்து பிரவீன் வரைக்கும் என்று 8 வகுப்புகள் நடத்தப்பட்டு தேர்வுகள் நடத்தப்படும். அந்த 8 தேர்வு முடித்து விட்டால் அவர் இந்தியிலே ஓரளவுக்கு கற்றுத் தேர்ந்தவர் என்று அறியப்படுவார். அவர் மற்றவர்களுக்கு இதே மாதிரியான இந்தி பயிற்சி வகுப்பை நடத்துவார். இது நடத்த எந்த இடத்துலையும் இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 1916 தொடங்கப்பட்ட அந்த அமைப்பு 90 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கு. 2026 வரைக்கும் இப்ப இருக்கு. ஆனால் அது நமக்கு பிரச்சனை இல்லை. எங்கே பிரச்சனை வந்தது அப்படின்னா 1937 ராமகிருஷ்ண மடம் அவங்க நடத்தக்கூடிய அந்த பள்ளியில் போய் பேசிய அந்த ராமகிருஷ்ண மாணவர் இல்ல விழாவில் பேசிய சென்னை மாகாணத்தினுடைய அன்றைய முதல்வர் ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தி கட்டாயமாக்கப்படும், நீங்கள் இந்தியை கற்றுக்கொண்டால்தான் பின்னாளில் சமஸ்கிருதம் கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் என்று பேசுகிறார். ஏன் இவர் ஒரு அரசு முதல்வர் அதை தன்னுடைய அறிவிப்பு போய் எதுக்கு ஒரு தனியார் விழால பேசுறாரு அப்படின்னா, நீங்க இன்னைக்கு உள்ளதோட ரிலேட் பண்ணி பாருங்களேன். மோடி என்றைக்காவது நாடாளுமன்றத்தில் முக்கியமான ஒரு அரசினுடைய கொள்கை முடிவை அறிவித்திருக்கிறாருன்னு அறிவிக்க மாட்டார். எல்லாத்தையும் வெளியில எங்கேயாவது போராட்டத்துலதான் பேசுவார். அதே போலதான் ராஜாஜி, அன்றைய மோடி தான் ராஜாஜி. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இந்தி கட்டாய பாடமாக்கப்படும்ன்றத ராமகிருஷ்ணா மாணவர் இல்ல விழால பேசினார். அதே போல சலவை தொழிலாளர் மாநாட்டுல போய்தான் குலக்கல்வி திட்டத்தை பேசினார். ஆக இப்படி அரசினுடைய கொள்கை முடிவுகளை அன்றைக்கு வெளியில இருந்து அறிவிக்கும் முறை இன்னைக்கு மோடி பண்றதை அன்னைக்கு ராஜாஜி பண்ணியிருக்கார். ஆக அப்படி வந்த உடனேயே எதிர்ப்பு குரல் கிளம்புகிறது. தந்தை பெரியார் அவர்களுடைய முன்னேற்பாட்டின் அடிப்படையில நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்களை தலைவராக கொண்டு ஒரு போராட்ட குழு ஒன்று தீர்மானிக்கப்படுகிறது. அந்த குழுவுடைய செயலாளராக முத்தமிழ் காவலர் கியாபை விஸ்வநாதன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். உறுப்பினர்களாக தந்தை பெரியார் இருக்கிறார், கடந்த உமா மகேஸ்வரனார், அதே போன்று கே எம் பாலசுப்ரமணியம், நம்முடைய WPA சவுந்தரபாண்டியனார் போன்றவர்கள் எல்லாம் அந்த போராட்ட குழுவில் இருக்கிறார்கள். அதை வைத்துக் கொண்டு 1938 ஜூன் 3ஆம் தேதி தான் அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது முழு வடிவில் தமிழ்நாட்டிலே கிளம்புகிறது. அதுக்கு பல்வேறு வகையிலே அந்த போராட்டத்திற்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அந்த பொறுப்பாளர்களின் ஒருவராக நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும் அதுல ஒரு பொறுப்பாளராக இருக்கார். அதே போன்று ஈழத்தடிகள், இப்படி பல்வேறு பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். அப்போது தந்தை பெரியார் என்ன சொல்றார் அப்படின்னா, வெறுமனே போராட்டம் மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம் அன்னை தமிழை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. 1938 ஏறத்தாழ 1271 பேர் கைது செய்யப்படுகிறார். இந்த போராட்டத்தை தூண்டியதாக சொல்லி நம்முடைய தந்தை பெரியார் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் கைது செய்யப்படுகிறார்கள். சிறையில் ஏறத்தாழ பெரியார் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு மேலாக சிறையில் இருக்கார்.
சிறையிலிருந்து அவர் விடுதலை 1939 மே மாதம் தான் அவர் விடுதலையாகி வர்றார். மே 22 விடுதலையாகி வரும் பொழுது ஏறத்தாழ அவருடைய உடல் எடை வெகுவாக குறைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் சிறையிலே சிரமப்பட்டிருக்கிறார். அதே போல பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த காலத்தில் தான் முதல் முறையாக பொது வாழ்க்கைக்கு வருகிறார், நீதிக்கு வருகிறார். 1924 பிறந்த தலைவர் கலைஞர் அவர்கள் வெறும் 14 வயதிலே கயல்வில் புலி கொடி தாங்கி இன்றைக்கு இந்தியை எதிர்த்துத்தான் அவர் முதல் முறையில் களத்திற்கு வருகிறார். இப்படி வீரஞ்செறிந்த போராட்டமாக அந்த 1938 தொடங்கிய அந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்த போதுதான் இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகளை நாம் முதலிலே பட்டியலிடப்படுகிற ஐயா தாளமுத்து நடராசன் என்கிற இருவருமே முதலிலே களப்பலியாகிறார்கள். 1939 ஜனவரி 15 நடராசன் அவர்களும், அதே போல 1939 மார்ச் 12 தாளமுத்து அவர்களும் தங்களுடைய உயிரை தியாகம் செய்கிறார்கள். சிறையிலேயே அவர்கள் இருவரும் பலியாகிறார்கள். இப்படி அடுத்து இரண்டாம் உலகப் போர் வந்த உடனே இதனுடைய வீரியம் அப்படியே குறைந்து விட்டது. மீண்டும் 1955 என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 344 படி ஜனாதிபதி ஆட்சி மொழி குழு ஆணைக்குழு அப்படின்னு ஒண்ணு பிறப்பித்து அதன் மூலமாக மீண்டும் இந்தியை திணிக்கிற ஒரு முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகிறார். அந்த காலகட்டத்தில் 1949 திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உருவாகிவிட்டது. அப்போ உடனடியாக 1960 ஜூன் 18 குமாரபாளையத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று இந்த இந்தியை எதிர்த்து ஒரு போராட்ட குழு உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த போராட்ட குழுவினுடைய தலைவராக ஈ.வே.கி. சம்பத் அவர்களும், அதனுடைய உறுப்பினர்களாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும், கே.ஏ. மதியழகன் அவர்களும் அந்த பொதுக்குழுவினால் நியமிக்கப்படுகிறார்கள். அப்போது முதல்வராக இருந்த காமராஜர் இதை ஆணவத்தோடு எதிர்கொள்கிறார். உங்களை நாங்கள் இல்லாமல் ஆக்கி விடுவோம், எங்களோட துப்பாக்கியின் தோட்டாவும் இருக்கிறது என்ற ஒரு பதில் சொல்றார். உங்க போராட்ட குழு நீங்க உருவாக்கி இருக்கீங்க, திமுக கடும் நடவடிக்கை எடுப்போம், எங்கள்கிட்ட துப்பாக்கி தோட்டாவும் இருக்கிறது என்று காமராஜர் சொன்ன போதுதான் பேரறிஞர் அண்ணா மிக அருமையாக ஒரு பதிலை சொன்னார். 1938 3 பேர்கள் உயிர் தியாகம் பண்ணாங்க மொழிக்காக. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் 3300 கிளைகள் இருக்கிறது, 3 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய அத்தனை பேரையும் எதிர்கொள்வதற்கு உங்களிடம் துப்பாக்கியும் தோட்டாவும் இருக்கிறதா என்று காமராஜரை நோக்கி அண்ணா கேள்வி எழுப்பினார். அப்படி தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் நடந்து கொண்ட போது அன்றைய இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பு கொடி காட்டியது, நேருவுக்கு காட்டியது. இப்படி அறவழியிலே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அனைத்து விதமான போராட்டங்களையும் எதிர்கொண்டது. அந்த காலகட்டத்திலேனா இந்த 1960 ஒரு இன்றைக்கு வரைக்கும் நாம் பேசப்படுகிற ஒரு செய்தி நாம் அனைவரும் அடிக்கடி சொல்லுவோம். நம்முடைய அன்றைக்கு பிரதமராக இருந்த நேரு அவர்கள் ஒரு உறுதிமொழி கொடுத்தார், இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகிற வரையில் ஆங்கிலம் தொடர்பு மொழியாக நீடிக்கும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உறுதிமொழியை நேரு கொடுத்திருக்கிறார் எல்லாரும் பேசுவாங்க. அதே இதை அந்த நேரு அந்த உறுதிமொழியை எப்போது யாரிடம் கொடுத்தார் அப்படின்னா அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னா அதனுடைய பலன் திமுகவுக்கு கிடைத்து விடும் அப்படிங்கிறதுக்காக இந்த உறுதிமொழியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அமைக்கப்பட்ட போராட்ட குழு தலைவராக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஈ.வே.கி. சம்பத் அவர்களுக்கு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கடிதத்தின் வாயிலாக அந்த உறுதிமொழியை கொடுக்கிறார். அந்த உறுதிமொழியின் அடிப்படையில் தான் அன்றைக்கு போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுகிறது. அதே போல அடுத்தபடியாக 1965 நடைபெற்ற போராட்டம் தான் மிக வீரஞ்செறிந்த போராட்டமாக நீண்ட நாட்கள் நடைபெற்றது. அப்போது 1965 ஜனவரி 26 அதாவது குடியரசாகி 15வது ஆண்டிலேயே கண்டிப்பாக இந்தி தான் அலுவல் மொழியாக இருக்கும், கட்டாய பாடமாக எல்லா பாடப்பிரிவுகளிலும் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்ட போது அன்றைக்கு 1963 திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு போராட்ட குழுவை அடுத்து உருவாக்கும். எப்படி அதற்கு முந்தைய போராட்ட குழுவுக்கு ஈ.வே.கி. சம்பத் அவர்கள் தலைவராக இருந்தாரோ அதே போல இந்த போராட்ட குழுவுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்கிறார். அவருடைய தலைமையின் கீழ் போராட்டங்கள் வெவ்வேறு மாணவர் அமைப்புகள் மூலமாக பல்வேறு கல்லூரிகளிலே இந்த மாணவர் போராட்டங்களாக இது வெடிக்குது. அப்ப இந்த மாணவர் போராட்டத்தை தூண்டியதாக சொல்லி நாட்டிலேயே முதல் முறையாக தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ந்து தலைவர் கலைஞர் அவர்கள் பாளையங்கோட்டை தனிமை சிறையிலே அடைக்கப்படுகிறார். இதை இன்னைக்கு பேசுற சில தமிழ் தேசிய வியாதிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மாணவர் போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கு மாணவர் போராட்டத்திலே மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவராக இருந்த கவிஞர் காமராஜன்
அவர்கள் இன்றைக்கு மதுரை தியாகராயர் கல்லூரியினுடைய மாணவர். அவர் மிக தெளிவாக சொல்லுவார், நாங்கள் எல்லாம் வெடி மருந்துகள், ஆனா இந்த வெடி மருந்துக்கு தீ வைத்தது கலைஞரும் அண்ணாவும் சொல்லுவார். அப்போ அந்த போராட்டத்தில் பங்கு கொண்டவர்கள் கொடுத்த உறுதி, அவர்களுடைய வாக்குமூலத்தின் மூலமாகவே நீங்கள் இந்த மெஞ்சி எதிர்ப்பு போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு என்ன என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இளைஞரணி, மாணவரணி என்ற போன்ற கட்டமைப்புகள் கிடையாது. இப்ப இளைஞரணி என்பது அப்போது ஏன் உருவாக்கப்படலை அப்படின்னா, அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய போது அண்ணாக்கு 40 வயது தான். எஞ்சிய மற்ற தலைவர்கள் எல்லாம் அண்ணாவை விட வயது இளையவர். அப்ப இளைஞரணி என்கிற ஒரு அணி அப்போது அவசியப்படலை. பின்னாளிலே தான் கோபாலபுரத்துல இளைஞர் திமுக என்ற தளபதி மு.க. ஸ்டாலின் தொடங்கியதுதான் இளைஞரணிக்கான முன்னோடி அமைப்பு. அதே போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி உருவாவதற்கு முன்பாக மாணவர் திமுக என்கிற ஒரு அமைப்பு இருந்தது. அந்த மாணவர் திமுக தான் அண்மையிலே மறைந்த ஐயா மொழிப்போர் தியாகி எல் கணேசன், அதே போன்ற நம்முடைய ஐயா துரைமுருகன், இப்படி பலர், வைகோ, காமராஜன், காளிமுத்து, இப்படி போன்ற மாணவர் தலைவர்கள், சீனிவாசன், பின்னாளில் காமராஜரையே தேர்தலிலே எதிர்கொண்டு வென்ற ஐயா சீனிவாசன், இவர்கள் எல்லாமே எஸ்.டி. சோமசுந்தரம் போன்றவர்கள் எல்லாம் அந்த அன்றைய காலகட்டத்திலே மாணவர் தலைவர்களாக இருந்தவர்கள். பின்னாளில் துணைவேந்தராக இருந்து தமிழ்நாடு அரசினுடைய உயர்கல்வி ஆணையத்தினுடைய துணைத் தலைவராக இருந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் குறித்து பல்வேறு நூல்களை எழுதியிருக்கக்கூடிய ஐயா ராமசாமி, இவர்கள் எல்லாம் அன்றைக்கு மாணவர் தலைவர்களாக இருந்தவர்கள். இப்ப இவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த போராட்டத்தை நடத்தும் போது இந்த போராட்டத்திற்கான அவர்களுக்கான வழிகாட்டுதலை வழங்கியது தலைவர் கலைஞரும் அண்ணாவும் என்பதை போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களே ஒப்புக்கொண்டார். இப்படி ஒரு எழுச்சிமிக்க அந்த போராட்டங்கள் நடந்ததன் வாயிலாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தை வென்ற பிறகு இந்தியை கட்டாயமாக்காமல் என்றைக்குமே இருமொழி கொள்கையாக நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் இருக்கும், 3வது மொழியான இந்திக்கு இடமே இல்லை என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில அண்ணா முதல்வராக இருக்கும் பொழுது கொண்டு வருகிறார். அதைத்தான் அண்ணா அவர்கள் சொல்றாரு, நான் கொண்டு வந்து இந்த 3 திட்டங்களை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால், அதாவது சுயமரியாதை திருமணத்திற்கான சட்ட அங்கீகாரம், தமிழ்நாடு என்கிற பெயர் மாற்றம், இருமொழி கொள்கை, இந்த 3ஐயும் நான் எங்களுக்கு பிறகு வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை மாற்றக்கூடாது என்று நினைப்பார்கள், இல்லை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் மாற்றினால் என்னாகும் என்று பயப்படுவார்கள். அந்த பயம் இருக்கிற வரையில் அண்ணாதுரை தான் ஆளுகிறான் என்று பொருள் என்று பேரறிஞர் அண்ணா அப்போதே மாறுதட்டி சொன்னார். அதே நிலைதான் இன்று வரைக்கும் இருக்கு. ஆனாலும் ஒன்றியத்தை ஆளுகிற கட்சிகள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன. இன்றைக்கு அன்றைக்கு எப்படி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட போது அண்ணா என்ன சொன்னார்னா, தனிநாடு கோரிக்கையை கைவிடுகிறேன், ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று சொன்னாரோ, அதை போல இன்றைக்கு இந்தியை கொண்டு வருகிற இந்த முயற்சியை தொடர்ச்சியாக இப்போது இருக்கக்கூடிய ஒன்றியத்தை ஆளுகிற பாஜகவும் செய்து கொண்டிருக்கிறது. மும்மொழி கொள்கையை நீங்க புதிய தேசிய கல்விக் கொள்கையில கொண்டு வந்து விட்டு இந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு நிதி தர முடியும் என்று இன்றைக்கு 10,000 கோடி நிதியை இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதே போல தமிழுக்கு செத்த மொழியான சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக நிதி ஒதுக்கி விட்டு அன்னை தமிழுக்கு நிதி ஒதுக்க மறுக்கிறார்கள். இப்படி பல்வேறு விஷயங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்றியத்தினுடைய அமைச்சராக பியூஷ் கோயல் அவர்கள் இருந்த போது, மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது ஆயுஷ் மருத்துவர்கள்ட்ட பேசுறார். அப்ப பேசும் பொழுது அவர் இந்தியில பேசுறார். ஆங்கிலத்தில் பேசுங்கள் என்று ஒரு கேள்வி எழுப்பிய போது, இந்தி பேசுவதை கேட்பதாக இருந்தால் இருங்கள், மற்றவர்கள் வெளியேறலாம்னு சொல்றார். ஆக இப்படி தொடர்ச்சியாக பாஜக இன்றைக்கு வரைக்கும் இந்தியை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த முயற்சியில தொடர்ச்சியாக இருக்கிறார். ஒரு முறை நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் ஒரு விமான நிலையத்துல போறாங்க. அப்போது அங்கே பாதுகாப்பு படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படையில இருக்கக்கூடிய அந்த ஒருவர் அவங்களை வழிமறிச்சு அவர் இந்தியில கேட்கிறார், உங்களுக்கு இந்தி தெரியாதுன்னு சொல்றாங்க, இந்தி தெரியாம நீங்க எம்பியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி பல்வேறு இடங்களில் இந்தி தெரியாத நீங்கள் இந்தியரான்னு கேட்கிறாங்க. இப்படி பல்வேறு இடங்களில் பல்வேறு விஷயங்களில் தொடர்ச்சியாக இந்தியை திணிக்கிற முயற்சியை இன்றைக்கும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெறும் சம்பிரதாயத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் கூட்டத்தை நடத்துது, அதனால நாங்களும் நடத்துறோம் என்று திமுகவில் இருந்த பிரிந்த அதிமுக இன்னைக்கு வரைக்கும் அவங்களும் நடத்துறாங்க. ஆனால் உள்ளபடியே உணர்வோடு அவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். இன்றைக்கு அதிமுகவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய தாயார் மறைந்து விட்டார். அப்ப தாயாருடைய மறைவுக்கு ஒருத்தர் சிக்கலில் இருக்கும் பொழுது, அவர் ஒருவருக்கு ஆறுதல் தேவைப்படும் பொழுது அவருக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்க இப்போ ரொம்ப பெரிய ஆளா இருந்தா கூட அவரை தட்டி அவருடைய மொழியில போய் நீங்க பதில் சொல்லுவீங்க. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க,
இதுல இருந்து மீண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய தாயார் மறைத்த போது டெல்லியிலே இருந்து கொண்டு இரங்கல் கடிதத்தை அனுப்பிய ஒன்றிய உள்துறையினுடைய அமைச்சர் அமித்ஷா அந்த இரங்கல் கடிதத்தை இந்தியில அனுப்புறார். அந்த இந்தி வந்து எடப்பாடிக்கு தெரியுமா? எதற்காக? அப்போ உனக்கு வந்து நீ என்னோட அடிமை, உனக்கு நான் வந்து உன்கிட்ட ஆறுதல் கேட்கிற அந்த கடிதம் கூட நான் ஏன் மொழியில தான் இருக்கும் என்று அவர் இந்தியிலே அனுப்புறார் என்று சொன்னால் அதை தட்டி கேட்க திராணியற்ற தெம்பு இல்லாத எடப்பாடி இன்றைக்கு வந்து அவர்களோடு சேர்ந்து கூட்டணியோடு அணி சேர்த்து வருகிறார். உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? நீங்க எல்லாம் வந்து மொழிப்போர் தியாகிகளை பற்றி பேசுவதற்கு, இந்த வீர வணக்க நாள் கூட்டத்தை நடத்துவதற்கு அஇஅதிமுகவுக்கு என்ன அருகதை இருக்கிறது? எந்த அருகதையும் இல்லை. இந்த போராட்டத்தை வீரஞ்செறிந்த போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு வரைக்கும் தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, இனத்துக்காக களத்திலே நிற்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணிக்குத்தான் இதற்கான உண்மையான அக்கறை இருக்கிறது. உண்மையான நெஞ்சுறுதியோடு இன்றைக்கு அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். நீ இதை எனக்கு எவ்வளவு கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் மும்மொழி கொடி கையெழுத்து போட மாட்டேன் என்று மாதட்டி சொல்லுகிற முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார். அப்ப அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணிக்குத்தான் இந்த ஆட்சி, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தங்களை பலியாகி கொண்ட அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் செலுத்துவதற்கான உரிமையும் கடமையும் பொறுப்பும் அனைத்தும் இருக்கிறது என்பதை நாம் இதை வைத்தே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆக இன்றைக்கு கூட நீங்க என்ன செஞ்சாலும் தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து மொழி உணர்வை நீங்கள் பிரித்து விட முடியாது, மொழி மீதான பற்றை பிரித்து விட முடியாது என்பதை அண்மையிலே இப்ப வந்திருக்கக்கூடிய திரைப்படமான பராசக்தி மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு தமிழ்நாடு தழுவிய அளவில் எங்கெல்லாம் உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அந்த அனைத்து இடங்களிலும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50, 60, 70 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய நிலையிலே அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு படத்திற்கு இன்றைக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்குமானால் நம்முடைய மக்களுக்கு இந்த தமிழ் மொழி முறையாக இருக்கிறது என்பதை அதன் அடிப்படையிலேயே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மொழிப்போர் கூட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக மாணவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. அவருக்கு சொல்லியிருக்கிற இந்த தாய் தமிழை காக்கிற அந்த சேனையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணியும் இளைஞர் அணியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் பட்டாளமும் என்றென்றைக்கும் முதலிடத்திலே நிற்கும். அன்னை தமிழை காக்கும். நன்றி, வணக்கம்.